ஒரு ஹீரோவும் ஹீரோயினும் லவ் பண்ணா அந்த லவ்வுக்கு 1000 பிரச்சனை வரலாம். என்ன வேணா பிரச்சனை வரலாம். எப்படி வேணா வரலாம். ஆனா இப்படி ஒரு பிரச்சனைய யாருமே நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க. அப்படி என்னடா பிரச்சனைன்னு பார்த்தா, நம்ம ஹீரோ லவ் பண்ண பொண்ணு சாயந்தரம் 6 மணிக்கு மேல வீட்டை விட்டு வெளில வராதாம். ஏன் வெளில வர மாட்டாங்க? அவ்வளவு ஆர்த்தடாக்ஸான ஃபேமிலியா? இல்ல நைட்டுனா பயமா? இல்ல வேற ஏதாச்சும் டிசார்டர், நோய் அப்படி ஏதாவது இருக்கா? அப்படின்னா பார்த்தா அப்படி எதுவுமே இல்ல. அப்புறம் என்னதான்டா பிரச்சனைன்னு கேட்டா நம்ம யாருமே கெஸ் பண்ண முடியாத மாதிரி ஒரு காரணம். அது என்ன காரணமா இருக்கும் நீங்க கெஸ் பண்ணா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த சஸ்பென்ஸோடயே வாங்க படத்துக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ராமின் லீலா. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா மிஸ் மூவி டாக்ஸ்ன்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற புது படத்தோட வீடியோஸ் எல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். வாங்க முழு கதைக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஹீரோ ராம். இந்த கேரக்டர்ல ரியோ நடிச்சிருக்காரு. எல்லா பசங்களும் மாதிரிதான் எப்படியாச்சும் ஒரு கல்யாணம் பண்ணிட மாட்டோமோன்னு ஏங்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ அவங்க வீட்லயும் ஜாதகம் மேட்ரிமோனின்னு பொண்ணெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆனா எந்த பொண்ணுக்கும் இவரை பிடிக்கல. எப்படியாச்சும் நம்ம பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பாத்துருவோம்னு அவங்க வீட்லயும் ட்ரை பண்ணிட்டே தான் இருக்காங்க. இப்படியே நாட்கள் போக ஒரு பொண்ணை பாக்குறேன் கல்யாணம் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோவோ வீடு ரோடு மெட்ரோ டீ கடைன்னு ஊர் ஊரா போய் பொண்ணு தேடி சுத்திட்டு இருக்காரு. அப்படி சுத்திட்டு இருக்கும் போதுதான் திடீர்னு ஒருத்தர் வந்து ஏன் நீங்க லோக்கல் ஸ்டேஷன்ல போய் பொண்ணு தேட மாட்டீங்க அப்படின்னு ஐடியா கொடுக்க அது யாருன்னு பார்த்தா அவரு பேரும் ஒரு ராம் தானா. நானும் உங்களை மாதிரிதான் பொண்ணு தேடிட்டு இருக்கேன், வாங்க நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆகி சேர்ந்து பொண்ணு தேடலாம் அப்படின்னு அவர் வந்து ஹீரோ கூட சேர்றாரு. இப்ப ஹீரோ ராமும் ஃப்ரெண்டு ராமும் சேர்ந்து பொண்ணு தேட ஃப்ரெண்டு ராம் சொன்ன மாதிரி ஒரு லோக்கல் ஸ்டேஷன்ல போய் பொண்ணு தேடலான்னு போறாங்க. அப்படி அந்த ஃப்ரெண்டு ராமு நீங்க ஏன் லோக்கல் ட்ரெயின்ல போய் பொண்ணு தேடக்கூடாதுன்னு ஐடியா கொடுக்க இதை கேட்ட ராமும் டெய்லிக்கு லோக்கல் ட்ரெயின்ல போயிட்டு நமக்கு ஏதாச்சும் ஒரு பொண்ணு கிடைச்சிடாதா அப்படின்னு பாத்துட்டு இருக்காரு. அப்படி ஒரு நாள் நம்ம ஹீரோ ஒரு அழகான பொண்ணை பார்க்க பார்த்தது இம்ப்ரெஸ் ஆயிடுறாரு. எப்படியாச்சும் அந்த பொண்ணு கிட்ட போய் ப்ரொபோஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிடணும்னு முடிவு பண்ண நம்ம ஹீரோ உடனே போய் ப்ரொபோஸ் பண்ண வேணாம், கொஞ்சம் கொஞ்சமா அந்த பொண்ணை பார்த்து பழகி அதுக்கப்புறம் தான் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணி அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல அந்த பொண்ணுக்கு இதெல்லாம் தெரிய வந்து வந்து பேசுறாங்க. அப்படி ஒரு நாள் ராமும் போயிட்டு ஹீரோயின் கிட்ட ப்ரொபோஸ் பண்ண நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியுது, நீங்க பாக்குறதுலயே எனக்கு தெரிஞ்சிருச்சு, எனக்கும் ஓகே தான் அப்படின்ற மாதிரி லவ்வுக்கு கிரீன் சிக்னல் கொடுத்துடுறாங்க. ஆனா அங்கதான் ஒரு டெஸ்ட். நம்ம எங்க வேணா சுத்தலாம், ஆனா 6 மணிக்கு மேல நான் வீட்டு விட்டு வெளில வர மாட்டேன். எங்க வீட்டுல ரொம்ப ஸ்ட்ரிக்ட், 6 மணிக்கு மேல நான் வீட்டு விட்டு வெளில வந்தா எங்க அம்மா என் காலையே உடைச்சிருவாங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்ல இதெல்லாம் ஒரு ஜுஜுபி மேட்டரு, அதுக்கு என்ன அப்படின்னு ஹீரோவும் ஓகே சொல்லிடுறாரு. இப்படியே நாட்கள் போகுது. 2 பேரும் டேட்டிங் அவுட்டிங்னு ஜாலியா லவ் பண்ண ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோவும் ஏன் நைட்ல நம்ம அவுட்டிங் போலாம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்க ஹீரோயினும் ஸ்ட்ரிக்டா 6 மணிக்கு மேல வெளில வர மாட்டேன்னு நோ சொல்லிடுறாங்க. ஏன் இவ 6 மணிக்கு மேல வீட்டு விட்டு வெளில வர மாட்டா, இதுல ஏதோ ஒரு மர்மம் இருக்கே அப்படின்னு யோசிச்ச ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட இத பத்தி கேட்டா அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. அதை பத்தி கேட்காத, நீ என்ன சந்தேகப்படுறியா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு கடுப்பாகுது. ஹீரோ நோண்டி நோண்டி கேட்க இவரை சமாளிக்கிறதுக்காக ஹீரோயினும் நான் வெளியில தானே வரமாட்டேன்னு சொன்னேன், நான் உன்னை ஏன் வீட்டுக்கு கூப்பிட்டு போறேன், எங்க வீட்டுல இருக்கவங்களுக்குலாம் உன்னை இன்ட்ரோடியூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டு ஹீரோவோ ஜாலியா கிளம்பி ஹீரோயின் வீட்டுக்கு வராரு. மாப்பிள்ள வீட்டுக்கு வராருன்னு ஹீரோயினோட வீட்டுல தடபடலாம் ஏற்பாடுலாம் பண்ணிருக்காங்க. ஹீரோ அங்க போய் நின்னு பார்த்தா ஒரு ஷாக். என்னன்னு பார்த்தா அவருக்கு முன்னாடி வேற ஒரு மாப்பிள்ள அங்க உட்காந்துட்டு இருக்காரு. என்னடா இது புது குழப்பம்னு பார்த்தா ஹீரோ வராருன்னு ஹீரோயின் வீட்டுல சொல்லியிருக்காங்க. அங்க வந்த ஒரு லேபரை இவருதான் ஹீரோன்னு நினைச்சு கூப்பிட்டு உட்கார வச்சுட்டாங்க. அடுத்து வந்து நம்ம ஹீரோவை இவரு லேபர்னு நினைச்சுக்கிறாங்க. சோ இப்படி ஒரு குழப்பம் ஏற்பட அப்புறம் நம்ம ஹீரோயின் இல்ல இவர்தான் மாப்பிள்ள, இவர்தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோவை அவங்க வீட்டுல இன்ட்ரடியூஸ் பண்ணி சம்மதமும் வாங்குறாங்க. ஹீரோயின் வீட்லயும் ஒத்துக்கிட்டாங்க. ஒரே ஜாலி தான். இதை கேட்ட ஹீரோடைய ஃப்ரெண்டோ டே மாப்பிள்ள அவ ஒண்ணு அவங்க வீட்டுல இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டா, இப்போ நீ எப்போ உங்க வீட்டுல அவளை இன்ட்ரடியூஸ் பண்ண போற அப்படின்னு கேட்க ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட போயிட்டு நாளைக்கு நீ கோயிலுக்கு வந்துரு, நான் என்னுடைய அம்மாவையும் தங்கச்சியும் அங்க கூட்டு வந்து உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்ல ஏற்கனவே ஹீரோடைய வீட்லயும் அவருக்கு ஒரு பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. எப்படியாச்சும் பையனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பாத்துறணும்னு ஆசைப்பட்ட அவங்க அம்மாவோ நம்மளாலதான் ஒரு பொண்ணை கண்டுபிடிக்க முடியல, அவனே லவ் பண்ணி கூட்டு வந்திருக்கான், சோ சீக்கிரமா கல்யாணத்தை நடத்திடணும் அப்படின்னு அவங்களும் சம்மதம் சொல்லிடுறாங்க. 2 பேர் வீட்லயும் ஒத்துக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன கல்யாணம் தான், எந்த பிரச்சனையும் இல்லைன்னு பார்த்தா அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. அந்த டைம்ல லீலாவுக்கு பர்த்டே வருது. நைட்டு 12 மணிக்கு உன் பர்த்டேக்கு வந்து நான் விஷ் பண்ண போறேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல இதை கேட்டு ஹீரோயினும் டென்ஷன் ஆகுறாங்க. எதுக்குடா என் வீட்டுக்குலாம் வர, நான் தான் சொல்லிருக்கல 6 மணிக்கு மேல வீட்டை விட்டு நான் வெளில வர மாட்டேன்னு, தேவையில்லாத பிரச்சனை பண்ணாத, இதெல்லாம் என் வீட்டுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்ல யாருமா பிரச்சனை பண்ணுவா, நம்ம லவ் பண்றதுதான் உங்க வீட்டுக்கு தெரியும்ல, இதுக்கு மேல என்ன அப்படின்ற மாதிரி ஹீரோக்கும் பயங்கர கடுப்பாகுது. இதெல்லாம் போயிட்டு ஹீரோ அவருடைய ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல நீங்க ஏன்டா பர்மிஷன் எல்லாம் வாங்குற, அந்த பொண்ணு என்னமோ வரவேணாம் தான் சொல்லுது, நம்ம போயிட்டு நேரா நிப்போம் சர்ப்ரைஸ் பண்ணுவோம் அப்படின்னு அந்த ஃப்ரெண்ட் ஐடியா கொடுக்க இவங்களும் ஒரு பர்த்டே கேக் வாங்கிட்டு ஸ்ட்ரெயிட்டா அந்த பொண்ணு வீட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு போன் பண்ணா ஹீரோயின்
போனையும் எடுக்கல. மெசேஜ் பண்ணா நீ எதுக்கு இங்க வந்த, நீ உடனே இந்த இடத்த விட்டு கிளம்பலன்னா நான் உன பிரேக்கப் பண்ணிடுவேன் அப்படின்னு பிளாக்மெயில் பண்றாங்க. ராமுக்கும் ஒன்னும் புரியல. என்ன ஆனாலும் இன்னைக்கு நான் இங்கவே உட்காந்து எதுக்கு அவ வீட்டை விட்டு வெளில வர மாட்டா, என்னதான் பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சிட்டு தான் வீட்டுக்கு போவேன் அப்படின்னு அங்கேயே உட்காந்துடுறாரு. நைட்டு ஃபுல்லா அந்த வீட்டு வாசல்லே உட்கார்ந்து இருந்த நம்ம ஹீரோவோ காலையில கடுப்பாயி வீட்டுக்குள்ள போயிட்டு எங்க உங்க பொண்ணு கூப்பிடுங்க அப்படின்னு ஒரே சத்தம் போட லீலாவும் அங்க வந்து நான் உன்னை அப்பவே கிளம்ப சொன்னேன், நீதான் போல, உன் மேலதான் தப்பு அப்படின்ற மாதிரி பேச நான் கண்டிப்பா எனக்கு காரணம் தெரிஞ்சாகணும் அப்படின்னு ராமு ரொம்ப ஸ்டபர்னா இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேல சமாளிக்க முடியாம அவங்களும் மாப்பிள்ள கிட்ட உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு லீலாவுடைய மொத்த குடும்பமும் சேர்ந்து ஹீரோ கிட்ட அந்த உண்மையை சொல்றாங்க. இப்படி ஒரு உண்மைய எந்த பையனும் வாழ்க்கையில கேட்டிருக்க மாட்டான். அப்படி என்னடா உண்மைன்னு பார்த்தா குடும்பமா சேர்ந்து ஹீரோவை மாடிக்கு கூட்டு போறாங்க. அந்த வீட்டோடைய மொட்டை மாடியில ஒரு வட்டமா ஒரு டிராயிங் வரைஞ்சு வச்சிருக்காங்க. இந்த வட்டத்து மேல வந்து நில்லுங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி குடும்பத்துல இருக்க எல்லாரும் மொத்தமா கை கோத்து நிக்கிறாங்க. அப்படி கை கோத்து நின்னு கண்ணை மூடுங்க, கண்ணை மூடினதும் லீலா ஏன் 6 மணிக்கு மேல வீட்டு விட்டு வெளில வர மாட்டான்னு உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்ல, இது என்னடா புதுவிதமான பொருளியா இருக்கு அப்படின்னு ராமும் கண்ணை மூடுறாரு. கண்ணை மூடினதும் லீலாவுடைய மொத்த குடும்பமும் ஒரு மாதிரி வினோதமா தெரியுறாங்க. வினோதமா மீன்ஸ் ஒரு மாதிரி ஏலியன் மாதிரி தெரியுறாங்க. ஏலியன் மாதிரி என்ன, ஏலியனே தான். அது பார்த்தோடனே ராம்கோ பயங்கரமான ஷாக்கு. உடனே அவங்க கையெல்லாம் விட்டுட்டு குடுகுடுன்னு அங்க இருந்து ஓடுறாரு. அட பாவீங்களா, நீங்களா ஏலியனாடா, உங்களுக்கு இங்க என்னடா வேலை, பாக்குறதுக்கு மனுஷங்க மாதிரியே இருக்கீங்களேடா. பயங்கரமா பயந்து ஒரே சத்தம் போட்ட நம்ம ஹீரோவோ லீலாவுடைய மொத்த ஃபேமிலியும் சேர்ந்து ராமன் சமாதானப்படுத்துறாங்க. நாங்க உங்களை எதுவும் பண்ண மாட்டோம், நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொல்ல என்னதான் அவங்க சொன்னாலும் இது கேட்டு ராமால அமைதியாகவே முடியல. அவரால் ஃபர்ஸ்ட் இதெல்லாம் நம்ப கூட முடியல. சரி விடு, நீ ஏலியனாவே இரு. அப்படியே நீ ஏலியனா இருந்தாலும் நீ 6 மணிக்கு மேல வெளில வர மாட்ட, அப்போ உன் உடம்புலாம் மாறிடுமா, ஐ மீன் நீ பச்சை கலரா மாறிடுவியா அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ கேள்வி கேட்க இங்கதான் லீலா இன்னொரு ட்விஸ்டே ரிவீல் பண்றாங்க. சாயந்தரம் 6 மணிக்கு மேல பொண்ணா இருக்க லீலா ஆனா மாறிடுவாங்களாம். காலையில இருந்து லீலாவா இருக்க நம்ம ஹீரோயின் நைட் ஆனா ஆனா மாறி அந்த ராமா மாறிடுறாங்க. சோ ஹீரோடைய ஃப்ரெண்டு பேரும் ராம் தான். அந்த ராம் வேற யாரும் இல்ல, நம்ம லீலா தான். லீலா 6 மணிக்கு மேல ராமா மாறிடுவாங்க, மறுபடியும் காலைல வந்ததும் லீலாவா மாறிடுவாங்க. இதெல்லாம் தெரிஞ்சதும் நம்ம ஹீரோ ராமுக்கு ஒண்ணுமே புரியல, பயங்கர கடுப்பாகுது. ஹீரோ ஒரு கட்டத்துல மயக்கம் போட்டே விழுந்துடுறாரு. அவரு கூட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தா ஹீரோட வீட்டுல இருக்கவங்களுக்கு எல்லாம் பையன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறது தெரிய வருது. அங்க வந்து பாக்குறாங்க. ஹீரோட பிஹேவியரும் பயங்கரமா சேஞ்ச் ஆயிடுது. ஒரு ஏலியன்ல லவ் பண்ணிட்டு இருந்தா அவரு மாறாமையா இருப்பாரு. சோ அவருடைய ஆக்டிவிட்டிஸ்லயும் பயங்கர சேஞ்சஸ் வருது. பையனுக்கு என்னமோ ஆயிடுச்சு, சோ சீக்கிரமா அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு ஹீரோட வீட்லயும் நினைக்கிறாங்க. சோ பேசி கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு அவங்க வீட்டுல நினைக்க ராம்கோ இதுல சுத்தமா விருப்பம் இல்ல. ஏண்டா இந்த பொண்ணு தானே லவ் பண்ண, அப்ப இவ்வளவு நாள் நான் உன்னை வளர்த்த வளர்ப்பே தப்பாடா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா ஃபீல் பண்ண, சரி ஏதோ ஒண்ணு பண்ணுமா அப்படின்ற மாதிரி ஹீரோவும் விட்டுறாரு. ஆனா அவருக்கு இதுல சுத்தமா விருப்பம் இல்ல. இப்போ ஹீரோடைய ஃபேமிலி போயிட்டு ஹீரோயினோட ஃபேமிலி கிட்ட கல்யாண பேச்செல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. எங்களுடைய சொந்த ஊர்ல கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோடைய ஃபேமிலியில பேச, அப்படி கல்யாணத்துக்கு ஃபேமிலியா எல்லாரும் ட்ரெயின்ல கிளம்புறாங்க. அந்த ட்ரெயின்ல தான் ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் போறாங்க. இப்ப லீலா வந்து நம்ம ராம் கிட்ட உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல நான் சொல்லிட்டு நான் கல்யாணத்தை நிறுத்திடுறேன் அப்படின்னு சொல்ல, நீ ஏலியனாவது எதுவாவது நான் லவ் பண்ணது லீலாவை தான், சோ உனக்கு கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பேன், உனக்கு கைவிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவும் வாக்கு கொடுக்குறாரு. என்னதான் ராம் லீலாவை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலும் இங்க இருக்க பிரச்சனையே அந்த 6 மணி தான். 6 மணிக்கு மேல லீலா ராம மாறிடுவாங்க. சோ எப்படி ஹீரோ அவருடைய குடும்பத்துல சமாளிக்க போறாரு அப்படின்றதுதான் இங்க ட்விஸ்டே. ஊருக்கு வந்ததும் கல்யாண ஏற்பாடெல்லாம் பயங்கரமா பண்றாங்க. காலையில கல்யாணத்தை வச்சுக்கலாம், ரிசப்ஷன் ஈவினிங் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல ஈவினிங் 6 மணிக்கு மேல லீலா ராமா மாறிடுவாங்க. சோ எப்படி ரிசப்ஷனை வைக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்க, லீலாவோட ஃபேமிலியோ எங்க குடும்பத்துல அப்படி ஒரு பழக்கம் கிடையாது, நாங்க 6 மணிக்கு மேல எந்த ஒரு விசேஷமும் பண்ண மாட்டோம், சோ 6 மணிக்குள்ளாரியே நம்ம வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல ராமோட ஃபேமிலியோ இதை ஏத்துக்கிற மாதிரியே இல்ல. நாங்க இப்படிதாங்க பண்ணுவோம், இதுதான் எங்களுடைய முறை அப்படின்னு ஹீரோடைய ஃபேமிலியோ ரொம்ப புடிவாதமா இருக்காங்க. சரின்னு வேற வழி இல்லாம லீலாவுடைய ஃபேமிலியோ இதெல்லாம் ஏத்துக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி சமாளிக்கிறது, இந்த பிரச்சனைக்கு வேற முடிவே இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ யோசிக்க, இப்பதான் ஹீரோயின் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. ஹீரோயினுடைய தாத்தா பாட்டி 2 பேருமே ஏலியன் தான், அவங்களும் இப்படிதான் ஆண் பெண்ணா மாறுறது பெண் ஆணா மாறுறது அப்படின்னு இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல கல்யாணம் ஆகி குழந்தைலாம் பிறந்து அவங்க அவங்களுடைய ஆண்மை பெண்மை எல்லாம் உணர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க இந்த மாதிரி ஆண் பெண்ணா மாறுறதோ பெண் ஆணா மாறுறதோ அப்படி மாற மாட்டாங்க, அவங்க அவங்களாவே தான் இருப்பாங்க. இதுதான் எங்க குடும்பத்துக்கு வழக்கமா வந்துட்டு இருக்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க. ஆனா இது எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல, இது கண்டிப்பா நடக்கும்னு நம்ம சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரியும் அவங்க ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க. சோ ராம் என்ன நினைக்கிறாருன்னா, எப்படியா இருந்தாலும் கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் லீலா ராமா மாற மாட்டாங்க, சோ அவங்க லீலாவாவே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ராம் நம்புறாரு. அதனால கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்றாரு. ஆனா ஆனா என்ன நடக்கும் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. அதெல்லாம் இருக்கட்டும், நீங்களா எப்படி இந்த பூமிக்கு வந்தீங்க, ஏலியன்ஸ் ஃபர்ஸ்ட் எப்படி பூமிக்கு வந்தாங்க, உங்களுடைய கதை என்ன அப்படின்னு கேட்க
லீலா அவங்களுடைய கதை எல்லாத்தையும் சொல்றாங்க. இப்ப எப்படி பூமின்னு ஒண்ணு இங்க இருக்கோ அந்த மாதிரி இந்த ஏலியன்ஸ்க்குன்னு ஒரு பிளானட் இருந்திருக்கு. அங்க இப்போ நம்ம அடைஞ்சிருக்க டெக்னாலஜி டெவலப்மெண்ட் எல்லாத்தையும் அவங்க பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே அந்த வளர்ச்சியை அடைஞ்சிருக்காங்க. அதன் மூலியமா வேற ஏதாச்சும் ஒரு பிளானட்ல ஏதாச்சும் உயிரினங்கள் வாழுதா அப்படின்னு அவங்க செக் பண்ண அப்படி தேட அப்பதான் அவங்களுக்கு பூமின்னு ஒண்ணு இருக்கு, அதுல நிறைய உயிரினங்கள் வாழ்றாங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா அப்போலாம் குரங்குல இருந்து மனிதர்கள் இன்னும் உருவாகல. ஏலியன்ஸ் அவங்களுடைய பவர்லாம் யூஸ் பண்ணி குரங்குல இருந்து மனுஷங்களை உருவாக்குறாங்க. அந்த மனுஷங்க மூலியமா தங்கத்தை எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல மனிதர்களுடைய எண்ணிக்கை பூமியில ரொம்ப அதிகமானதால ஏலியன்ஸால இங்க சர்வே பண்ண முடியல. அதனால அவங்களையே அவங்க மனிதர்களா மாத்திட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னமும் இந்த பூமியில நிறைய ஏலியன்ஸ் மனிதர்களா வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி லீலா சொல்ல, இதெல்லாம் கேட்ட ராமுக்கு எனக்கு தலையே சுத்துது, எனக்கு உண்மையே புரியல, நீயும் சொல்ற நானும் கேட்டுக்கிறேன். ஒரு வழியா இவங்களுடைய கல்யாண நாளும் வருது. 6 மணிக்கு மேல லீலாவை காணோம். அங்க இருக்கவங்க எல்லாருமே கல்யாண பொண்ணு எங்கன்னு தேட சில பேர் கல்யாண பொண்ணு ஓடி போயிட்டா அப்படின்னு ஒரு வதந்தியும் பரப்பி விடுறாங்க. ராமுக்கும் லீலா எங்க போனாங்கன்னே தெரியல. 6 மணிக்கு மேலதான் அவங்க ராம மாறிடுவாங்க இல்லையா, சோ அவங்க எங்க போனாங்கன்னே தெரியல. கல்யாணமே நின்றுச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் மக்கள் பேச ராமு ரொம்ப ஃபீல் பண்றாரு. ஒரு வழியா அடுத்த நாள் காலையில லீலா கல்யாண மண்டபத்துக்கு வந்துடுறாங்க. நீ என்னை விட்டு எங்க போன, எப்படியாச்சும் எனக்கு உனக்கு கல்யாணம் பண்ணிடணும் அப்படின்னு ராமுவும் பயங்கரமா ஃபீல் பண்றாரு. ராமுடைய குடும்பத்துல இருக்கவங்களுக்கும் நிறைய சந்தேகம். காலையில கல்யாணத்தை வச்சுட்டு அவ எங்க போனா, அப்படி என்ன ரீசன் இருக்க முடியும், ஏன் அவளை 6 மணிக்கு மேல மறைச்சு வைக்கிறீங்க அப்படின்னு பல குழப்பங்கள் இருக்க, இதுக்கு மேலயும் இந்த உண்மையெல்லாம் மறைக்க முடியாது, நான் என் குடும்பத்துல இருக்கவங்க கிட்ட மட்டும் உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி ராம் அவருடைய அப்பா அம்மா தங்கச்சியை தனியா கூப்பிட்டு எல்லா உண்மையும் சொல்றாரு. லீலா ஒரு ஏலியன், அவங்க 6 மணிக்கு மேல ஆம்பளையா மாறிடுவாங்க. இந்த உண்மை எல்லாத்தையும் ராம் சொல்ல அவங்களுடைய அப்பா அம்மாவால இதை ஏத்துக்கவே முடியல. ஒரு கட்டத்துல அவங்க அப்பாவும் இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்ல, இது எதையுமே பொருட்படுத்தாம ராமும் எப்படியாச்சு அவங்க அப்பா அம்மா கிட்ட கெஞ்சி கூத்தாடி இந்த கல்யாணத்தையும் நல்லபடியா நடத்திடுறாரு. அப்புறம் 2 வருடங்களுக்கு பிறகு அப்படின்னு கல்யாணம் ஆகி லீலாவுக்கு ஒரு அழகான பெண் குழந்தையும் பிறகுது. அதுக்கப்புறம் ஈவினிங் 6 மணி ஆக எல்லாரும் ரொம்ப ஆர்வமா பாக்குறாங்க லீலா ஆனா மாறுறாங்களா என்ன அப்படின்னு. ஆனா லீலா மாறல, அவங்க பெண்ணாவே தான் இருக்காங்க. அங்கதான் இன்னொரு ட்விஸ்ட், லீலாவுக்கு பிறந்தது பெண் குழந்தை, ஆனா சாயந்தரம் 6 மணி ஆனதும் அந்த பெண் குழந்தை ஆண் குழந்தையா மாறிடுது. சோ லீலாவுக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சோ அதே பிரச்சனை இப்ப அவங்க குழந்தைக்கும் இருக்கு. இதுதான் அந்த ஏலியன்ஸோட வழக்கம் போல. இது பரம்பரையா கேரியர் ஃபார்வர்ட் ஆயிட்டு இருக்கு போல. இப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படத்தோட கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த படத்துக்கு நான் கொடுத்த வாய்ஸ் ஓவர் எப்படி இருந்துச்சு எல்லாத்தையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.